வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி இவங்க 3 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் சவுதி அரேபியாவும் ஹவுதியும் திரும்பவும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது? மோஜ்தபா கமேனியை நாங்கள் முழுசா காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. அவர் அந்த மாதிரிலாம் சாகல, அவர் உயிரோட தான் இருக்காரு, ஆனா எங்களை பார்த்து வெளியில வர பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஈரான் சைடுல இருந்து மோஜ்தபா கமேனியோட ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையா இல்ல உருட்டா? அமெரிக்காவை ஈரான் பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இதை பத்தி தான் நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து புதுசா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதனால நமக்கு இந்தியாவுக்கு என்ன லாபம், ரஷ்யாவுக்கு என்ன லாபம், இந்த திட்டம் சாத்தியம் ஆகுமா இல்லையா, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணோம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செங்கடல் வழியா நம்ம சரக்கு கப்பல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கேயும் ஹவுதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அங்க வர்ற கப்பலையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதை இப்படியே விட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலப்பரப்புல ரயில்வே பாதை ஒன்று உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த ரயில்வே ரூட்ல நம்ம மக்கள் பயணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையவே கிடையாது. இது ஒரு வியாபாரிகள் கப்பல், அதாவது சரக்கு மட்டும்தான் ஏத்திட்டு போறதுக்காக இந்த கப்பல் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கப்பல் கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கு. பட் ஆனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில கண்டிஷனோட மட்டும்தான் இருக்கு. இப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரஷ்யாவில இருந்து, அதுக்கப்புறமா கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி நமக்கு அந்த சரக்கு கப்பல் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கு நமக்கு ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு திட்டத்துக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த திட்டத்துக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அதையும் மீறி இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலுமே பாகிஸ்தான் அவங்களோட எல்லையில எந்த அளவுக்கு நமக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ எல்லா விதமான டார்ச்சரையுமே அவங்க சைடுல இருந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்த ரயில்வே பாதை வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், நமக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம மத்த நாடுகள்கிட்ட கச்சா எண்ணெய்க்காக போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரஷ்யாவே கச்சா எண்ணெய் தயாரிக்கிறாங்களா, சோ அவங்க கிட்ட நம்ம ரொம்பவே சீப்பான விலையில ரொம்ப காசு கம்மியா நம்ம வாங்க முடியும். இன்னொரு பக்கம் நம்ம விவசாயிகளுக்கான இந்த பொட்டாசியம் முக்கியமான உரங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். பதிலுக்கு இப்போ ரஷ்யாவுக்குமே நம்ம மூலமா நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்தியாவுல மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ நம்ம ரஷ்யாவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய கஸ்டமரா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தயாரிக்கிற மருந்தா இருக்கட்டும் இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம ரஷ்யாவுக்கு இறக்குமதி பண்றது மூலமா ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே இப்போ உக்ரைன் போர் போயிட்டு இருக்கனால அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல ஐரோப்பாவா இருக்கட்டும், ரஷ்யா கூட எந்த ஒரு பொருளாதார ரீதியான எந்த ஒரு பிசினஸ்மே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்க மாட்டோம், ரஷ்யாவும் எங்க கிட்ட எதுவுமே விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ இந்தியா ரஷ்யா இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, ஓகே, இது வந்துச்சுன்னா இன்னும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ செயற்கையா உருவாக்கப்பட்ட சூயஸ் கால்வாய் இது கடந்து போறதுக்கு எப்படியும் ஒரு 40 நாள் ஆயிரும். ஆனா இப்போ இந்த ரயில்வே பாதை வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம 14 நாள் இல்ல 20 நாளைக்குள்ளேயே நம்மளால ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த சூயஸ் கால்வாய் அது ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கறனால அங்க ஏகப்பட்ட கப்பல்கள் போய்கிட்டே இருக்கனால அங்க டிராபிக் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. 2021ல எவர் கிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கப்பல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிராபிக்கால ரொம்பவே இதாயிருச்சு. அது மூலமா ஒரு நாளைக்கு மட்டுமே எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80,000 கோடி லாஸ் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாற்று வழி அப்படிங்கிறத இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஏற்கனவே சீனா நான் தான் மிகப்பெரிய டான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக BRI அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரே சாலை, வேற யாருமே கிடையாது, இங்க நான் தான் டான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக
அவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த ரோடு போடுறதுக்கான எல்லா கடனையுமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா கடன் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு மத்த நாடுகள் வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க கிட்ட இருந்து அந்த நாட்டோட துறைமுகம் எல்லாத்தையுமே வந்து எழுதி வாங்கிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2017ல ஸ்ரீலங்கா கிட்ட அவங்க இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஹம்போதோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தை வந்து 98 வருஷத்துக்கு அவங்க வந்து லீஸுக்கு எடுத்துட்டாங்க. இது வந்து சீனா ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி மத்த நாடுகளை வந்துட்டு அவங்களோட வலையில வீழ்த்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்தியா ரஷ்யாவுடைய ரயில்வே பாதையை கொண்டு வர்றதுக்கு சீனா அவங்களால எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ எல்லா விதமான வேலைகளையுமே அவங்க சைட்ல இருந்து வந்து பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அப்படி கொண்டு போற அந்த சரக்கு கப்பல் இருக்குல்ல, அதை யாருமே வந்து திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டலா அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு QR கோடு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மூலமா சேட்டலைட்ல வந்து அந்த சரக்கு கப்பல் வந்து எங்க இருக்கு, அதை யாராவது திருடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இருக்கு. இந்த ரயில்வே பாதை வந்துச்சுன்னா மேஜரா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஈரானா இருக்கட்டும் இல்ல ரஷ்யா, இந்தியா, இவங்களுடைய அந்த ரயில்வே ட்ராக்கோட அகலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து வேற வேறையா இருக்கு. சோ இந்த சரக்கு கப்பல்களை வந்து கண்டெய்னர் மூலமா வேற ஒரு ரயிலுக்கு மாத்தும் போது அங்க வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி ஒரு ப்ராஜெக்ட பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பலாயிரக்கணக்கா கோடி வந்து செலவாகக்கூடிய ஒரு விஷயமுமே இருக்கு. சோ இதுக்கான நிதிகளை வந்துட்டு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே தெரியாம இருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இப்போ இந்தியா ரஷ்யா இந்த ரயில்வே பாதை ஒப்பந்தத்துக்கு எந்த பேங்க் வந்து கடன் கொடுக்கறானோ அவனையும் நான் பொருளாதார தடை போட்டு இழுத்து முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஈரானோட உச்சபட்ச தலைவரான நம்ம மோஜ்தபா கமேனி ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. திடீர்னு 6 முக்கியமான தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அது என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆன இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த வார்ல பாத்தீங்கன்னா ஈரானோட முக்கியமான தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அந்த போஸ்டிங்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா 6 கமாண்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல இந்த IRGC அவங்களா இருக்கட்டும் இல்ல பாசிச் இந்த துணை ராணுவ படை இதுல எல்லாம் வந்துட்டு முக்கியமான தலைவர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே தீயா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப திடீர்னு ஈரான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள இந்த போர் அப்படிங்கிறது இன்னுமே தீவிரமடையுமா அப்படிங்கிற கோணத்துல யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஃபைனலா ஒரு விஷயம், இந்த இந்தியா ரஷ்யா இவங்களுக்குள்ள அந்த ரயில்வே பாதை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னு வைங்களேன், இந்தியாவுக்கு இது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அதை எதுக்குறதுக்கு சீனாவா இருக்கட்டும் இல்ல பாகிஸ்தானா இருக்கட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையுமே வந்துட்டு பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா ரஷ்யா இந்த ரயில்வே பாதை திட்டத்தை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்தியா ரஷ்யா இந்த ரயில்வே பாதை திட்டத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஈரானோட உச்சபட்ச தலைவரான மோஜ்தபா கமேனி திடீர்னு 6 கமாண்டோ நிர்வாகிகளை வந்து நியமிச்சிருக்காரு. அதுக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடான வீடியோவை நம்ம சேனல்ல போடணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.